கொங்கு நாடு கிராமத்து பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். இதை கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா 1 கப் அரிசி போட்டுட்டு பாசிப்பருப்பையும் போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா அயன் அதிகமாக உள்ளது. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கு பச்சை மிளகாய், தக்காளி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான். இந்த பருப்பு சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு 4 கப். அதுக்கப்புறம் அரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி ஒரு 5 விசில் விடலாம். ஸோ பர்ஃபெக்டான சாஃப்டான நமக்கு பாசிப்பருப்பு சாதம் ரெடி. இது பார்த்திங்கன்னா தயிரோடு எடுத்துக்கலாம், சட்னியோடு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம்.